மீனவ மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பையும் மீறி தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு ஒன்றிய எரிசக்தி இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. ஒன்றிய எரிசக்தி இயக்குநரகம் சார்பாக நாடு முழுவதும் ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக திறந்தவெளி அனுமதி அடிப்படையில் 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஏலம் கோரப்பட்டது. இதில் தமிழக ஆழ்கடல் பகுதியில் 4 வட்டாரங்கள் உட்பட நாடு முழுவதிலும் 28 வட்டாரங்களில் 1,36,596 சதுர கிலோமீட்டர் ஏலம் விடப்பட்டது. இவற்றில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள ஆழ்கடலில் 3 இடங்களிலும் சென்னைக்கு அருகே ஒரு ஆழ்கடல் பகுதியும் இடம்பெற்றுள்ளது. மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 32,485 சதுர கிலோமீட்டர் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ஏலம் விடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில் மேற்கண்ட பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க வேதாந்தா மற்றும் ONGC நிறுவனங்களிடையே போட்டி உள்ளதாக ஒன்றிய எரிசக்தி இயக்குநரகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் டெல்லியில் ஏலம் இறுதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டின் 4 வட்டாரங்கள் உட்பட எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணிகளால் கடல் வளம் கடுமையாக பாதிக்கும் என்று மீனவ மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.